Now we'll move to sets and relations. Setன்றது ஒரு unordered collection of different elements ன்னு சொல்லலாம். Say for example வந்து a set of vowels அப்படின்னு சொன்னா நான் A, E, I, O, U. So these are different elements collected together in the form of vowels. அதே போல நான் இப்போ ஈவன் நம்பர்ஸ் இன் பிட்வீன் 1 to 100ன்னு சொன்னால் 2, 4லேருந்து 100 முடிய. அதே போல் நான் ஆட் நம்பர்ஸ்ன்னு சொன்னால் அது ஒரு செட்டு, அந்த மாதிரி இருக்கும். இந்த செட்டை வந்து ரெண்டு விதமாக ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஒன்று வந்து அந்த ரோஸ்டர் ஆர் டேப்லர் ஃபார்ம்னு சொல்லி இந்த பிரேசஸ் யூஸ் பண்ணி இப்படி செட்டாகவே அந்த எலமெண்ட்டோடு வச்சு கொடுக்கலாம். இல்லைனா செட் பில்டர் நோட்டேஷன் ஒன்று இருக்குது. அதாவது இதில் என்ன எலமெண்ட் இருக்கோ இதை நான் இந்த ஃபார்மில் கொடுத்துட்றேன். இதில் அந்த எலமெண்ட்டுக்கு நான் என்ன மீன் பண்ணுறேனோ அதை வந்து இந்த செட் பில்டர் நோட்டேஷனில் கொடுக்குறேன். ஸோ என்னோட செட் பில்டர் நோட்டேஷனில் வந்துட்டு நான் ஈவன் நம்பர்ஸ்ன்னு போட்டேன்னா இங்கே 2, 4, 6ன்னு ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடணும். இங்கே 2, 4, 6ன்னு 100 வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா எக்ஸ் இஸ் அ ஈவன் இன்டீஜர் ஃப்ரம் நம்பர்ஸ் 1 to 100ன்னு நான் இங்கே எழுதுகிற மாதிரி இருக்கும். சில இம்பார்ட்டன்ட் செட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஜெட்னாலே யூஸ்வலாக என்ன மென்ஷனிங்னா செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ். இன்டீஜர்ஸ் ஆர் நாட் ஓன்லி பாசிட்டிவ், ஓகே, இட் இன்க்ளூட்ஸ் நெகட்டிவ் ஆல்சோ. இதே நான் இசட்டில் வந்துட்டு ஒரு ப்ளஸ் மென்ஷன் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்க. இந்த ப்ளஸ் மென்ஷன் பண்ணுறப்ப இட் பிகம் செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ், அதாவது தே வில் பி கிரேட்டர் தென் 0. கார்டினாலிட்டி ஆஃப் அ செட்டுன்றது எப்படின்னா இந்த செட்டில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கோ அந்த நம்பரை தான் வந்துட்டு நம்ம கார்டினாலிட்டின்றோம். இப்போ வவல்ஸோட கார்டினாலிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5. இதில் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் செட்ஸ் வந்து உங்களுக்கு நான் இன்ட்ரோ பண்ணுறேன். ஃபைனைட் செட்டுன்றது வந்து when you are able to define the number of elements இவ்வளோ அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணலாம். சே இப்போது 1 to 100க்குள்ளே இருக்கிற ஈவன் நம்பர்ஸ் எவ்வளோன்னு கேட்டால் என்னால் சொல்ல முடியும். ஆனால் இதுவே வந்து 10க்கு மேலே இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணுங்கன்னு நான் சொன்னால் 10லேருந்து அது எந்த தூரம் போகும்னு நமக்கே தெரியாது. ஸோ அந்த மாதிரி டிஃபைன் பண்ண முடியாது, கார்டினாலிட்டி சொல்ல முடியாத செட்ஸை வந்து இன்ஃபைனைட் செட்டுன்னு சொல்லுவோம். சப்செட்ன்றது எப்படின்னா இப்போ இங்கேருந்து நான் இப்போ 1 to 10க்குள்ளே இருக்கிற ஒரு ஆட் நம்பர்ஸை மட்டும் நான் இந்த லிஸ்ட்டில் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. தீஸ் ஆர் ஆட் நம்பர்ஸ் பிட்வீன் 1 to 10. இதுலேருந்து நான் சப்செட்டுன்னு எப்படி எடுக்கலாம்னா 1, 3 எடுக்கலாம். ஸோ இது 3த்தையும் எடுக்கலாம். திருப்பி இந்த செட்டையே நான் சப்செட்டாக கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இந்த செட்டையே மென்ஷன் பண்ணாமல் அதில் உள்ள எலமெண்ட்ஸை மட்டும் சப்செட்ஸாக வெளில எடுத்தால் அது வந்து ப்ராப்பர் சப்செட். ஸோ அ சப்செட் ஷுட் பி பட் இட் ஷுட் நாட் பி ஈக்குவல் டு த செட் இட் செல்ஃப். அந்த செட்டையே வந்து ஃபுல்லாக இன்க்ளூட் பண்ணாத ஒரு சப்செட்டாக இருந்ததுன்னா அது வந்து ப்ராப்பர் சப்செட்டு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ வாட் இஸ் அ யூனிவர்சல் செட்? ஒரு பர்டிகுலர் கான்டெக்ஸ்டோ ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷன்லையோ எல்லா எலமெண்ட்ஸையும் கலந்து சொல்கிற செட்டை தான் வந்து யூனிவர்சல் செட்டுன்னு சொல்லுவோம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். எல்லா இன்டீஜர்ஸும் இதுக்குள்ளே இருந்ததுன்னா ஒரு இன்டீஜர் கான்டெக்ஸ்டில் திஸ் இஸ் அ யூனிவர்சல் செட். பட் இது நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு போகிறப்ப திஸ் மே நாட் பி. இப்போ இசட் ப்ளஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் அப்ரோச்சஸில் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் திஸ் இஸ் அ யூனிவர்சல் செட். இல்லைனா இட் இஸ் நாட் அன் யூனிவர்சல் செட். ஹோலாக நீங்கள் எல்லா இன்டீஜர்ஸும் கவர் பண்ணுறப்ப அது இருக்காது. பட் அதோட கான்டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் ஆர் இட்ஸ் ரிலேட்டட் டு அன் அப்ளிகேஷனாக இருந்தால் மட்டும் நம்ம எடுத்துக்கிறது. எம்டி செட்டுன்றது செட்டுக்குள்ளே எலிமெண்ட்டே இல்லாமல் அதை நல்ல எலிமெண்ட் யூஸ் பண்ணி 5 யூஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. சிங்கிள்டன் செட் ஆர் யூனிட் செட்டுன்றது எப்படின்னா செட் வித் சிங்கிள் எலிமெண்ட்னு சொல்லுவோம். ஈக்குவல் செட் அண்ட் ஈக்குவலன்ட் செட். ஈக்குவல் செட்டாக இருந்தால் ஒரே எலிமெண்ட்ஸ் இருக்கணும். ஈக்குவலன்ட் செட்டாக இருந்தால் அதோடைய கார்டினாலிட்டி மட்டும் சேமாக இருந்தால் போதும். எக்ஸாம்பிள், ஈக்குவல் செட்டுன்றது 1, 2, 3யும் B is equal to 1, 2, 3, A and B are equal அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதே A is equal to 1, 2, 3னும் B is equal to 4, 5, 6ன்னு இருந்ததுன்னா they are called equivalent sets. ஈக்குவல்னா ஒரே எலிமெண்ட் இருக்கணும், சேம் செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கணும். ஈக்குவலன்ட் செட்னா கார்டினாலிட்டி சொன்னா இருந்தால் போதும். ஓவர்லாப்பிங் செட்டுன்றது எப்படின்னா அதுக்குள்ள ஒரு காமன் எலிமெண்ட் இருக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 2, 3, 5ன்னு ஒரு செட்டில் வைக்கிறேன். இன்னொருத்தில் வந்து 1, 2 and 4ன்னு வைக்கிறேன். அப்போ இதில் ஓவர்லாப்பிங் செட்டுன்னு நம்ம சொல்லலாம். இது ரெண்டுத்துலேயும் காமனாக ஒன்று இருக்குது. ஸோ இன்டர்செக்ஷன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. when that intersection is 0 we call them as disjoint set. அவங்களுக்குள்ள இப்போ இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா disjoint sets. இந்த செட் எலிமெண்ட்டு இந்த செட் எலிமெண்ட்டு ஓவர்லேப் ஆகலை, ஆட்டோமேட்டிக்காக அது டிஸ்ஜாயின். அதனால தான் வந்து அது நான் இன்டர்செக்ஷன் இஸ் 0ன்னு சொல்லியிருந்தேன். செட்டில் நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம சில பேர் இதை பேசிக் மேத்தமெட்டிக்ஸில் அந்த மாதிரி படிச்சிருப்பீங்க. ஸோ ஒரு செட் ஏ எடுத்துப்போம், இன்னொரு செட் வந்து பின்னு எடுத்துப்போம். யூனியன்ன்றது வந்து இது ரெண்டுத்தையும் இணைக்கிற ஒரு விஷயமா இருக்கும்.
இன்டர்செக்ஷன்ன்றது இது ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிறது மட்டும் இருக்கும். செட் டிஃப்ரென்ஸ்ன்றது எப்படி சொல்லுவோன்னா, இது ஏ இது பின்னு வச்சுக்கோங்களேன். ஏ மைனஸ் பி அப்படின்றது ஏவை மட்டும் இன்க்ளூட் பண்ணுறது. இதே ஏ மைனஸ் பியில் நான் ஏவை மட்டும் இன்க்ளூட் பண்ணிவிட்டு ஆனால் பி இன்வால்வ் ஆகிற இந்த இன்டர்செக்ஷன் பார்ட் எக்ஸ்க்ளூட் பண்ணனா அது வந்து சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். இப்போ காம்ப்ளிமெண்ட் ஆஃப் அ செட்டுன்னு எடுத்துப்போம். இப்போ திஸ் இஸ் அ செட் கால்டு ஏன்னு வைப்போம். ஓகே, திஸ் இஸ் சம்திங் கால்ட் ஏனா இதோட காம்ப்ளிமெண்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பியாக இருக்கும். அதாவது ஏவை வந்து இன்வால்வ் பண்ணாத மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதா வந்து காம்ப்ளிமெண்ட் ஆஃப் அ செட். இதே கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ன்றது எப்படி சொல்லலாம்னா, இப்போ ஒரு எலமெண்ட் இங்கே வந்து ஏன்ட்டு ஒரு செட் இருக்குது ஏ கமா பின்னு, இங்கே வந்து 1,2 இருக்குன்னா ஃபார் எவ்ரி எலமெண்ட் இட் வில் பி மேப் டு எவ்ரி அதர் எலமெண்ட் இன் த அதர் செட். ஸோ A,1 A,2 B,1 B,2 இது இதுக்கும் மேப் ஆகும், இதுக்கும் மேப் ஆகும், இது இங்கேயும் மேப் ஆகும், இங்கேயும் மேப் ஆகும். ஸோ A வந்து 1 and 2ஓட மேப் ஆயிருக்கு, B வந்து 1 and 2ஓட மேப் ஆயிருக்கு. இது A இன்டூ பிக்கு, இது A கிராஸ் ப்ராடக்ட் பிக்கு. இதே B கிராஸ் ப்ராடக்ட் ஏவா இருந்ததுன்னா பியிலேருந்து மேப்பிங் நடக்கணும். 1,A 1,B 2,A 2,B. அதனால தான் உங்களுக்கு ரெண்டுத்தையும் இதை மென்ஷன் பண்ணி காமிக்கிறேன். தேர் இஸ் சம்திங் கால் பவர் செட். பவர் செட் இஸ் including all subsets of S including the empty set. இப்போ நான் ஒரு செட் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இந்த மாதிரி கொடுக்குறேன்னா இதில் ஃபஸ்ட்டு நான் ஒரு எம்டி செட் பண்ணலாம். அதுக்கப்புறம் 1 2 3 கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1,2 1,3 2,3 கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே 1 2 3ன்னு சொல்லிட்டு இதையும் சேர்த்து மொத்தமாகவே கொடுக்கலாம். இதில் வந்து மொத்தம் உங்களுக்கு எத்தனை இருக்குன்னா 1 2 3 4 5 6 7 8 elements இருக்குது. I mean 8 sets இருக்குது, 8 subsets இருக்குது. So the set of all subsets of S including the empty set will be a power set. Cardinality of n elements எப்படின்னா, இப்போ நான் 3 elements யூஸ் பண்ணி பண்ணல. ஸோ 2 power 3 is equal to 8. எனக்கு 8 வந்துடுது. அடுத்து partitioning of a set. இப்போ collection of n disjoint sets that satisfy the following 3 condition is called partitioning of a set. First என்னன்னா, ஒரு பெரிய செட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து n disjoint subsets இருக்கான்னு பார்க்கணும். இப்போ P does not contain the empty set. ஓகேவா? அடுத்து the union of subsets must equal the original set. இப்போ நான் வந்து இங்கே 1,2 வைக்கிறேன், 3,4 வைக்கிறேன். இது வந்து 2 disjoint subsetsன்னு வச்சுக்கோங்க. of 1 2 3 4. ஓகே, இப்போ இதில் வந்து எம்டி எலிமெண்ட் இல்லை. ஓகே, அடுத்து வந்து இதை பார்ட்டிஷன் பண்ணுறத சொல்கிறாங்க. அடுத்து இதோட யூனியன் வந்து ஈக்குவல் த ஒரிஜினல் செட். இதை ரெண்டுத்தையும் நான் யூனியன் பண்ணுறப்ப, அதாவது ரெண்டுத்தையும் இணைச்சி விட்டேன், நான் யூனியன் ஆப்ரேஷன் பண்ணனா 1 2 3 4ன்னு சொல்லி எனக்கு என்டையர் செட்டும் கிடச்சிடுது. இதோட இன்டர்செக்ஷன் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், இதோட இன்டர்செக்ஷன் வில் பி எம்டி. ஓகே, இது வந்து எம்டி. ஏன்னா இந்த இன்டர்செக்ஷனில் வந்துட்டு நம்ம டிஸ்ஜாயிண்ட் சப்செட்ஸ்ன்னு சொல்கிறோம். டிஸ்ஜாயிண்ட்னா ரெண்டுத்துக்குமே காமன் எலிமெண்ட் இருக்கக்கூடாது. ஸோ பெல் நம்பர்ஸ்ன்றது என்னன்னா, கவுண்ட் த நம்பர் ஆஃப் வேஸ் டு பார்ட்டிஷன் அ செட். ஒரு செட்டை எத்தனை வேவாக பார்ட்டிஷன் பண்ணலான்றதான் வந்து இந்த பெல் நம்பர்ன்றது. அடுத்து ரிலேஷன் பார்ப்போம். ஒரு செட்டில் அந்த ஆப்ஜெக்ட்ஸ்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை தான் நம்ம மீன் பண்ணுறோம். 2 4 6 இந்த மாதிரி மென்ஷன் பண்ணனா இதுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன் என்னென்னா, இது 2உடைய மல்டிபிள்ஸ், அதுதான் இதோட ரிலேஷன். இதை வந்து 2 4ன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணலாம், இது 16 எடுத்துக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா இட் இஸ் பிட்வீன் த ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் த சேம் செட் ஆர் பிட்வீன் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் 2 or more செட்ஸ். ஸோ இப்போதைக்கு நான் சேம் செட்டுக்கு நடுவில்ன்றதுக்காக நான் சொல்கிறேன். அடுத்து ரிலேஷன் ஆர் ஃப்ரம் செட் எக்ஸ் டு ஒய் is a subset of Cartesian product x or y. ஸோ Cartesian product எடுக்கிறப்ப நம்ம எல்லா காம்போவும் இருக்கும். ஸோ ரிலேஷனில் வந்து அந்த காம்போலேருந்து ஏதாவது ஒரு சிலது மட்டும்தான் இருக்கும், அதனால் அதை சப்செட்டுன்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆர்டர்ட் பேரை ரிவர்ஸ் பண்ணிட்டா ரிலேஷனும் மாறிடும். ஏலேருந்து நான் பிக்கு ரிலேட் பண்ணுறப்ப எனக்கு அந்த ஏ கிராஸ் பியில் வந்து ஒரு ஆன்சர் வரும், பி கிராஸ் ஏல எனக்கு ஒரு ஆன்சர் வரும். ஸோ ஆர்டர்ட் பேர் ரிவர்ஸ் ஆகிட்டா அந்த ரிலேஷன்ஷிப்பும் மாறிடும்ன்றதான் அவங்க இதுலேருந்து சொல்ல வராங்க. அடுத்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ரிலேஷன்ஸ் எத்தனை விதமாக ரெப்ரசன்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு மேட்ரிக்ஸாக ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ஏபிசின்னு வைக்கிறேன் ஒரு செட்டில், இன்னொன்றுல வந்து நான் ஒரு 1 2 3ன்னு வைக்கிறேன்னா மேட்ரிக்ஸில் எப்படி நான் மென்ஷன் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா 1 2 3 இங்கே மென்ஷன் பண்ணுறேன், ஏபிசி நீங்கள் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ஒரு ரிலேஷன் சொல்கிறேன், 1, A 3, C and
2, b இது வரைக்கும் நான் வந்து ஒரு ரிலேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நான் என்ன பண்ணேன்னா 1, aல 1 போடுவேன், 3, cல ஒரு 1 போடுவேன், 2, bல 1 போட்டு மற்றது எல்லாத்தையும் நான் 0ல் ரெப்ரசன்ட் பண்ணி காமிக்கிறதா வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்ம். இதே டிரெக்டட் கிராஃப்னு பார்த்தீங்கன்னா 1லேருந்து நான் ஒரு இப்போ வேறு மாதிரி வச்சுப்போமே, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து நான் 1, 2 அப்புறம் 2, 2 1, 3 அப்புறம் 2, 3 இப்படி ஒரு 4 இது வச்சுருக்கேன்னா 1லேருந்து 2, 2லேருந்து ஒரு லூப்பில் ஒரு 2, அப்புறம் 1லேருந்து வந்து ஒரு 3, அதுக்கப்புறம் 2லேருந்து 3, இந்த மாதிரி வந்து this will represent 2, 3, this will represent 2, 2, this will represent 1, 2, this will represent 1, 3 இப்படி ஒரு directed graph-ஆவும் வந்துட்டு அதை நான் represent பண்ணலாம். இப்போ arrow diagram பாருங்க, நான் இதுக்கே போடுறேன். this will be 1, 2, 3, this will be A, B, C. இப்போ 1Aனா இங்கே ரிலேட் ஆகும், 3Cனா இப்படி ரிலேட் ஆகும், 2Bனா இப்படி ரிலேட் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து டொமைன் ரேஞ்சுன்னு 2 பார்க்குறீங்கல்ல, இதில் இந்த பார்ட்டை வந்து we'll mean it as domain, அது மேப் ஆகிற இந்த பார்ட்டை வந்து we'll mean it as range. ஸோ இங்கே 2 sets A and B ரிலேஷனாக ஆர்டர்ட் பேர் XY, அதாவது எக்ஸ்லேருந்து ஒய் அப்படின்றது இருக்கிறப்ப எக்ஸை வந்துட்டு டொமைனும் ஒய்யை வந்துட்டு ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. இங்கே சொல்லியிருந்தாங்கல்ல, நீங்கள் அந்த ஆர்டர் பேரை மாற்றினீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பே மாறிடும்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு சைட் ஃபுல்லாக 2, 4, 6 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 2 × 2 4 இருக்குதுன்னு வைப்போம், 4 × 2 16 இருக்குது, 36 இருக்குது. இப்போ நான் 2, 4ன்னு எழுதுகிறப்ப இதோட இது ப்ரிசர்வ் ஆகுது, ஓகேவா? 4, 16, 6, 36ன்னு எழுதுனா the relationship is preserved. What happens if I reverse the ordered pair? அப்போ த ரிலேஷன்ஷிப் சேஞ்சஸ். அப்போ இதுக்கு நான் வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தால் தான் இது வரும்ன்றது. ஸோ இது வந்து ஸ்கொயர்னு இருக்குது, இது ஸ்கொயர் ரூட்டுன்னு அந்த ரிலேஷன்ஷிப்பே மாறுது. இதை தான் வந்து அவங்க ஆர்டர்ட் பேரை வந்து மாற்றக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்த ரிலேஷன் ஆஸ் அ டேபிள். இப்போ நம்ம இப்படி ஒரு டேபிள் மாதிரி எடுத்துப்போம். ஸோ 3 columns அண்ட் 3 rows மாதிரி போட்டுப்போம். இப்போ இதே வந்து நான் இங்கே 1, 2, 3னும் இங்கே வந்து ABC இப்படியே வச்சுருக்கேன். ஸோ 1Aல வந்து எனக்கு என்ட்ரி இருக்கிறப்ப ஐ யூஸ் X, 2B, 3C இப்படி மார்க் பண்ணுறது. ஸோ 4 விதமாக நான் ரெப்ரசன்டேஷன் மார்க் பண்ணலாம். மோஸ்ட்லி இது 2த்தையும் தான் யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் இதெல்லாம் வந்து ஹைலி யூஸ்ட், இந்த 3 தான் வந்து ஹைலி யூஸ்ட். ஓகே, இப்போ டொமைன் ரேஞ்ச் இதில் நம்ம கவர் பண்ணியாச்சு. அடுத்து டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன். இதில் வந்து ப்ராப்பர்ட்டிஸும் சேர்ந்து நிறைய இதில் டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம ஃபஸ்ட்டு டைப் தனியாக பார்த்துப்போம். ஸோ எம்டி ரிலேஷன்னா அந்த செட் ஏ வந்து ஒரு எம்டி செட்டாக இருந்ததுன்னா அதில் வந்து உங்களுக்கு ரிலேஷன் வெளில எடுக்க முடியாது. ஃபுல் ரிலேஷன்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் பியோட கம்ப்ளீட்டாக ரிலேட் ஆகிறது தான். அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் பார்த்தோம்ல அந்த மாதிரி. ஐடென்டிட்டி ரிலேஷன்ன்றது எப்படின்னா ஒரு ரிஃப்ளெக்சிவ் கைண்ட், அந்த எலிமெண்ட் அந்த எலிமெண்ட்டுக்கே ரிலேட் ஆகிறது. இன்வர்ஸ் ரிலேஷன்ன்றது எப்படின்னா இப்போ ஒரு எலிமெண்ட் வந்துட்டு ஏ, இப்போ 2 எலிமெண்ட் வந்து ஏபி, ஏ இஸ் ரிலேட்டட் டு பி அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் பி ஷுட் ஆல்சோ பி ரிலேட்டட் டு ஏ. இப்போ நம்ம பார்த்தோம்ல 16:4ன்னு மாற்றின உடனே வந்து அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு போயிடுதுல. இன்வர்ஸ் ரிலேஷன்ன்றது வந்துட்டு நீங்கள் இப்படியே வந்து யூ ஷுட் ஹாவ் அ ரிலேஷன்ன்றது தான் வந்து இதில் இவங்க சொல்ல வர அந்த இதுதான் வந்து அந்த இன்வர்ஸ் ரிலேஷன்ன்றது. இப்போ ப்ராப்பர்ட்டிஸில் வந்து நமக்கு 6 ப்ராப்பர்ட்டிஸ் கிட்ட இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்சிவ்ன்றது அந்த எலிமெண்ட் வந்து அதுக்கே ரிலேட் ஆகுறது. அப்போ இர்ரிஃப்ளெக்சிவ்ன்றது வந்துட்டு அதோட ஆப்போசிட். A, B, Cன்னு 3 வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. A, B, B, C, வந்துட்டு நான் ரிஃப்ளெக்சிவ்னு சொன்னேன்னா இந்த மாதிரி ஒரு என்ட்ரியே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தட் ரிலேஷன் வில் அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து இர்ரிஃப்ளெக்சிவ்னு சொல்லுவோம். ஸோ சிமெட்ரிக் இஸ் சம்வேர் வேர் when A is related to B, B should also be related to A. ஓகே, அடுத்தது asymmetric. asymmetricன்றது எப்படின்னா when A is related to B and when there is no B related to Aன்ற ஒரு ரிலேஷன்ஷிப்பே இல்லைன்னா அது asymmetric. சிமெட்ரிக்கோட எக்ஸாக்ட் ஆப்போசிட் asymmetric, ரிஃப்ளெக்சிவ்க்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் irreflexive. இப்போ டிரான்சிட்டிவ்ன்றது எப்படின்னா if A is related to B, B is related to C, then A should be automatically related to C. Antisymmetricன்றது எப்படின்னா ABயும் ரிலேஷனில் இருக்கு, பிஏவும் ரிலேஷனில் இருக்கு, அப்போ ஏ வந்து பியோட ஈக்குவலண்ட்டாக இருக்கு அப்படின்றது தான் வந்துட்டு ஆன்டிசிமெட்ரிக்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த A ஈக்குவல் டு பின்ற பார்ட்டு மட்டும்தான் இந்த சிமெட்ரிக்கும் ஆன்டிசிமெட்ரிக்கும் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுது. இப்போ பி வந்துட்டு இங்கே ஏக்கு ரிலேட் ஆனதுனால இது A இஸ் ஈக்குவல் டு பின்னு கொடுத்துருக்காங்க.
வாட் சப்போஸ் இஃப் பி இஸ் நாட் ரிலேட்டட் டு ஏன்னு வந்ததுன்னா தென் பி வில் நாட் பி ஈக்குவல் டு ஏன்னு எண்டப் ஆகுமான்றது வந்துட்டு ஆன்டிசிமெட்ரிக்ல தான் நம்ம டெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். when do we call a relation as equivalence relation னு கேட்டிங்கன்னா when the properties reflexive, symmetric and transitive are satisfied. ஸோ இது 3 ப்ராப்பர்ட்டி என்னன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போ R1 and R2 ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்ல இருந்ததுன்னா அதோடைய இன்டர்செக்ஷன் வந்து ஈக்குவலன்ஸ் தான், ஆனால் அதோட யூனியன் மே ஆர் மே நாட் பி, அதாவது கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லலை, மே ஆர் மே நாட் பி இன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஸோ இன்டர்செக்ஷன் இஸ் கண்டிப்பாக ஈக்குவலன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. பார்ஷியல் ஆர்டர்ன்றது எப்படி எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்சிவும் டிரான்சிட்டிவாக இருக்கும். மூணாவது ப்ராப்பர்ட்டி சிமெட்ரிக்கு பதில் அது ஆன்டிசிமெட்ரிக்காக இருந்ததுன்னா தென் இட் இஸ் கால்ட் அஸ் பார்ஷியல் ஆர்டரிங். இப்போது இதில் வந்துட்டு நம்ம அதே ரிப்பீட் தான் இது. இப்போ ஒரு செட்டில் நமக்கு ஒரு ரிலேஷன் இருக்குது, அந்த ரிலேஷன் வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்சிவாக இருக்குது, ஆன்டிசிமெட்ரிக்காக இருக்குது, டிரான்சிட்டிவாக இருக்குது. இதை வந்து நம்ம பார்ஷியல் ஆர்டர் ரிலேஷன்னு சொல்லிடுறோம். அப்புறம் இந்த செட்டை ஃபுல்லாக வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா பார்ஷியலி ஆர்டர் செட், வில் டேர்ம் இட் அஸ் பொசெட். ஓகே, அதை இப்படி தான் டினோட் பண்ணுவோம். இப்போ பொசெட்டில் வந்து ஒரு மேக்ஸிமல் எலிமெண்ட்டும் ஒரு மினிமல் எலிமெண்ட்டும் இருக்கும். ஸோ எதை மேக்ஸிமல் எலிமெண்ட்டுன்னு சொல்லுவோம்னா there is a element A that belongs to the set A is called a maximal element if there is no element C such that A is less than or equal to C. இது ஒன்று சுற்றி வலிச்சிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஏவை விட சி கிரேட்டராக இருக்கும், ஆனால் இந்த மாதிரி ஒரு எலிமெண்ட் இல்லாத பட்சத்தில் ஏ தான் மேக்ஸிமம்னு சொல்கிறாங்க. அதாவது ஏ தான் வந்து ஃபைனலி மேக்ஸிமம், ஆனால் அதை தாண்டி ஒரு எலிமெண்ட் பெருசாக இல்லைனா, அந்த ரிலேஷனில் எதுவும் இல்லைனா அப்படின்றது தான். மினிமல் எலிமெண்ட் அப்படியே ஆப்போசிட் தான். ஒரு எலிமெண்ட் பி இருக்குது, அதுதான் மினிமல்னு வச்சுக்கோங்களேன். தேர் இஸ் நோ எலிமெண்ட் சி அதை விட கம்மியாக, பியை விட கம்மியாக ஒன்று இல்லைனா பி தான் மினிமல் எலிமெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. இதுவும் சுற்றி சுற்றி இதே கதை தான். ஸோ ஒரு மேக்ஸிமல் எலிமெண்ட்டும் ஒரு மினிமல் எலிமெண்ட்டுக்கு மேலே இருக்காது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு டேர்ம் நம்ம பார்த்துப்போம், கம்பேரபிள் எலிமெண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ 2 எலிமெண்ட்ஸ் ஏ அண்ட் பி ஒரு செட்டில் இருந்ததுன்னா ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பியாக இருந்தாலோ இல்லை பி லெஸ் தென் ஆர் ஏவாக இருந்தாலோ அதை வந்து கம்பேரபிள்னு சொல்கிறோம். ஏவும் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணல, பியும் இதை சாட்டிஸ்ஃபை பண்ணலாம், அதை நான் கம்பேரபிள்னு சொல்லுவோம். ஸோ எவ்ரி பேர் ஆஃப் எலிமெண்ட்ஸும் கம்பேரபிளாக இருந்ததுன்னா we term them as linearly ordered set or totally ordered set. ஸோ இது வந்து 2 பேருக்கு மட்டும் எடுத்து பேசியிருக்காங்க. ஸோ ஒரு ரிலேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ இங்கே ஏபி இருக்கலாம், சிடி இருக்கலாம், அந்த மாதிரி நிறைய ரிலேஷன் இருக்கலாம், ஒரு நிறைய செட்ஸ் இருக்கலாம்ல அதில் உள்ள எல்லா பேருமே வந்து உங்களுக்கு கம்பேரபிளாக இருந்ததுன்னா அந்த மொத்த செட்டையும் வந்து நம்ம லீனியர்லி ஆர்டர்ட் செட்டுன்னு சொல்லுவோம். பார்ஷியல் ஆர்டரிங்கில் அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஹேஸ் டயக்ராம்ஸ். ஹேஸ் டயக்ராம்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா தே ஆர் கால்ட் அஸ் ஆர்டரிங் டயக்ராம்ஸ். அந்த ரிலேஷன்ல இருக்கிற அந்த செட் எலிமெண்ட்ஸ் எல்லாம் எந்த ஆர்டர்ல இருக்குதுன்றத நமக்கு காட்டுறதுக்கான ஒரு டயக்ராம் தான் வந்து ஹேஸ் டயக்ராம்ஸ். இந்த ஹேஸ் டயக்ராம்ஸ் எப்படி போடுறதுன்னு நம்ம ப்ராக்டிக்கலா பார்த்துட்டோம்னா நமக்கு ரொம்ப தியரி இருக்காதுன்னு நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 எலிமெண்ட் கொண்ட ஒரு செட் இருக்கு, ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு. இந்த ரிலேஷனை வந்து நம்ம ஒரு டைரக்டட் கிராஃபா ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட எட்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா 4, 5, அடுத்து 6, அடுத்து 7. 4ல இருந்து 5க்கு ஒரு எட்ஜ் இருக்கு, நான் டைரக்டட் எட்ஜா போடணும். அடுத்து 4ல இருந்து 6க்கு ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் 4ல இருந்து 7க்கு ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் 5ல இருந்து 6க்கு ஒன்று இருக்கு, 5ல இருந்து 7க்கு இருக்கு, 6ல இருந்து 7க்கு இருக்கு. ஓகே, இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 4மே வந்து செல்ஃப் லூப்ஸ், அதாவது 4,4, 5,5, 6,6, 7,7. இது எப்படி ஒரு டைரக்டட் கிராஃப்ல இருந்து ஒரு ஹேஸ் டயக்ராம்க்கு மாத்துறதுன்றது இப்ப ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஹேஸ் டயக்ராம்ல வந்து வெர்டிசஸ் ஆர் டினோட்டட் பை பாயிண்ட்ஸ். ஸோ நம்ம டயக்ராம்க்கு கன்வெர்ட் பண்றப்ப அதை பண்ணுவோம். பார்ஷியல் ஆர்டர் இஸ் ரிஃப்ளெக்சிவ்ன்றதுனால ஒரு வெர்டெக்ஸ் வந்து இட் மஸ்ட் பி ரிலேட்டட் டு இட் செல்ஃப். அதனால இந்த மாதிரி லூப்ஸ், அதாவது செல்ஃப் ரிலேட்டட் வெர்டெக்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம ஹேஸ் டயக்ராம்ல ரிமூவ் பண்ணிடுவோம். ஆனால இந்த லூப்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஹேஸ் டயக்ராம்ல கட் பண்ணிடுவோம். அடுத்து partial order is transitive. A related to B, B related to C. Now we have A related to C. இதுல we have to eliminate all edges that are implied by the transitive property. அதாவது A to C வருது இல்லையா அந்த transitive property படி, அந்த எட்ஜை நம்ம இதுல இருந்து delete பண்ணணும். Not A to B or A to B to C.
இது ரெண்டுத்தையும் கிடையாது, ஒன்லி A to C. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம இங்க செக் தான் பண்ணி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் 4,5 எடுத்துப்போம். 4,5 அதே 5ல இருந்து ஸ்டார்ட் ஆகுற 5,6. அப்ப இதுல 4,6ன்னு ஒரு எட்ஜ் இருக்கான்னு கேட்டா இருக்கு. அப்ப இத ஃபர்ஸ்ட் நம்ம ரிமூவ் பண்றோம். So 4,6 edges removed. 4,5 5,7 கன்சிடர் பண்றப்ப 4,7 ஒரு எட்ஜ் இருக்கு. அதனால இதையும் நம்ம ரிமூவ் பண்றோம். அடுத்து 5,6 5,7 இருக்குல்ல. சோ இப்ப 5,6 இருக்கா, 6ல இருந்து 7க்கு ஒரு எட்ஜ் போகுது. So we have 5,7. So இந்த இடத்துல 5,7 is a transitive property edge. அதனால இதையும் நம்ம இதுல இருந்து எடுத்துடுறோம். If a vertex A is connected to vertex B by an edge, அதாவது A related to B ன்னு இருக்கிறப்ப vertex B will appear above the vertex A. Therefore, the arrow may be omitted from the edges in the hash diagram. இப்போ நான் இங்க இருந்து ஒரு 4ன்னு வைக்கிறேன். 4 to 4,5க்கு வந்துட்டு இங்க வந்து ஒரு 5 மென்ஷன் பண்ணனா, இப்போ இதுதான் வந்து A, இதான் வந்து Bன்னு வைப்போம். So B should appear above the vertex A ன்னு கொடுத்துக்கிறதுனால நான் 4க்கு மேல இந்த ரிலேஷன் 5 வைக்கிறேன். So this is 4,5, this is 5,6 and this is 6,7. இது மூணு மட்டும் தான் இப்போ இதுல எக்ஸிஸ்டிங். So 4,5ல இருந்து I am drawing a line. அதே போல 5,6க்கு I am drawing a line and 6,7க்கு I am again drawing a line. அப்ப இந்த இடத்துல பாருங்க, the diagram will be denoted by points. இங்க நான் points யூஸ் பண்ணிருக்கேன் vertexல, circlesக்கு பதில். அடுத்து இந்த arrow view நான் omit பண்ணிட்டேன். So this is the resulting hash diagram of the given relation. இந்த hash diagramல இருந்து நமக்கு latticeன்னு ஒரு விஷயம் எடுக்கிற மாதிரி இருக்கும். latticeம் ஒரு poset தான். For every pair A, B, there is a least upper bound and a greatest lower bound ன்னு சொல்லியிருக்காங்க. இதை நான் டயக்ராம் படி சொல்றதுக்கு பதில் ஒரு கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் எடுத்து உங்களுக்கு சொல்றேன். A is equal to இந்த செட்ல 3, 9, 12ன்னு சொல்லி 3 எலிமெண்ட் இருக்கும். இந்த செட்டோட ரிலேஷன் பாத்தீங்கன்னா டிவைட்ஸ் ரிலேஷன் சொல்லியிருப்பாங்க. இந்த பொசெட் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்க கொஸ்டின். இதுல வந்து லீஸ்ட் அப்பர் பவுண்ட், கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் என்னன்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் லோவர் பவுண்ட் கால்குலேஷன் பார்ப்போம். இதுல வந்து 3, 9, 12 இருக்குல்ல, இது மூணுமே வந்து எந்த நம்பரால டிவைட் ஆகும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணணும். இப்ப 3க்கு வந்து பாத்தீங்கன்னா 1ஆலையும் டிவைட் ஆகும், 3ஆலையும் டிவைட் ஆகும். சிமிலர்லி 9 வந்து 1, 3 and 9 வரும். 12க்கு வந்து 1, 3, 4, 2, 6 வரும். இதுல மூணுத்துக்குமே காமனா வர்றது பாத்தீங்கன்னா 1 and 3 தான். இந்த 1 and 3ல இது லோவர் பவுண்டுன்றதுனால அதோட கிரேட்டஸ்ட் வேல்யூ எதுன்னு பாத்தீங்கன்னா 3. அப்ப இதோட கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் வந்து 3 நம்ம எடுத்துப்போம். அடுத்து அப்பர் பவுண்ட் கால்குலேஷன். இது எப்படி பண்ணுவோம்னா அதே 3, 9, 12 எடுத்துக்கோங்க, அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு எலிமெண்ட் ரிலேட் பண்ணி மல்டிப்ளை பண்ணிப்போம். சோ இதுல மல்டிப்ளை ஆகிட்டு வர வேல்யூஸை மட்டும் உங்களுக்கு நான் சொல்றேன். சோ 3 into 9 27, 9 into 12 108, 3 into 12 36. இது மூணும், அதாவது இந்த மூணு இருக்கு இல்லையா, 27, 108, 36, இது எந்த செட் எலிமெண்ட்ஸால டிவைட் ஆகும் அப்படின்னு நம்ம கேட்கலாம். இப்போ 27 பாத்தீங்கன்னா 3, 9ல டிவைட் ஆகும். 108 வந்து 3, 9, 12 மூணு தாலே டிவைட் ஆகும். 36 வந்து அதே மூணு தாலையும் டிவைட் ஆகும். இது மூணு தாலையும் டிவைட் ஆகுற ரெண்டு நம்பர்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா 108 36 மட்டும்தான். சோ 108, 36 ஆர் அப்பர் பவுண்ட்ஸ். அதுல லீஸ்ட் அப்பர் பவுண்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப 36 is the least upper bound. அப்ப least upper bound of the set is 36. இதுதான் actually practical application of upper bound and lower bound. அதனால உங்களுக்கு டைரக்டா சம் வச்சு சொன்னா இன்னும் ஈஸியா இருக்கும்ன்றதுக்காக சொல்லியிருக்கேன்.